ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெண் சாமியாரை நம்பி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா 14 கோடி ரூபா வந்து இழந்திருக்காரு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து சாமியார்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமியார்கள் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான ஒரு வாக்குறுதி சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னால் அது முடியும் இது முடியும் பொய் சொல்லி மக்கள்கிட்டேருந்து பணத்தை வந்து வசூல் பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மும்பை புனேயை சேர்ந்த ஒரு சாமியார் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பெங்களூரை சேர்ந்த வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துருக்காரு. அதனால் கோடிக்கணக்கில் அவர் பணம் வந்து சேமித்து வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணு இருந்து, ஆனால் 2 பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுக்கு உடல்நிலை வந்து சரியில்லை. சரி, நான் வந்து 2 பொண்ணுக்குமே சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கியிருக்காங்க. வாங்கி தான் ஒரு சொகுசு வாழ்க்கையை வந்து அவங்க வந்து பெரிய பங்களா, அப்புறம் வந்து ஆடிக்காரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, பெங்களூரில் பணத்தை பூரா வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பணம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன செய்யலை, அவர் வீடை விற்றுருக்காரு. கிராமங்களில் நிறைய வந்து அப்புறம் நகையை விற்றுருக்காரு. கிராமங்களில் இருக்கிற நிறைய வயக்காடு வீடு இப்படி தன்னுடைய சொத்து எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 14 கோடி வந்திருக்காரு. 1 கோடி 2 கோடி கொடுத்ததுக்கு அப்புறமாவது அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அவர் எப்படி தான் அவர் நம்பினார்னே வந்து தெரியல. அதுவும் வந்து படித்து ஒரு இன்ஜினியராக இருக்கோ எப்படி நம்பினான்னு தெரியல. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட எல்லா சொத்துமே இழந்து போயிடுச்சு. கையில் உள்ள எல்லா சொத்தும் கிட்டத்தட்ட யோசிச்சுல 14 கோடி. ஆனால் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்குமே எந்தவித முன்னேற்றமும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நம்ம கையில் உள்ள பணத்தை எல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் சாமியார்ட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. ஏன்னா கையில் உள்ள பணம் எல்லாம் போயாச்சு அப்படின்னோடனே அங்கே பதில் இல்லை. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, இப்போ இந்த பெண் சாமியார் வந்து நம்மளை ஏமாற்றி 14 கோடியும் பறிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து போலி சாமியார், நல்ல சாமியார் கிடையாதுன்னு. அப்போ தான் வந்து படிச்சிருந்து எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி படிச்சிருந்து வந்து சாமியாரை யாராவது இப்படி நம்புவாங்களா அப்படின்னு தெரியல. படித்தா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து இந்த 14 கோடியை வந்து டாக்டர்கிட்ட வந்து வெளிநாட்டில் போய் ஒரு வைத்தியம் பார்த்திருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த 2 பெண் குழந்தைக்கு வந்து சரியாக போயிருக்கும். உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் தான் வந்து பார்க்கணும். எதுக்காக போலி சாமியாரை வந்து சாமியாரை போய் எதுக்காக பார்க்கணும்னு தெரியல. இவர் வந்து எதனால் அப்படி மூட நம்பிக்கையை வச்சு பண்ணினார் அப்படின்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த காலத்தில் படித்து வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவங்க சாமியாரே கிடையாது, நம்மக்கிட்ட பணம் நகைக்காக ஏமாற்றி பிடிங்கிட்டார். கிட்டத்தட்ட பார்க்கும்போது தான் அவர் வெறும் கையோடு ஆகிட்டார். எல்லா பணத்தையும் இழந்துட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டது போது சாமியார் வந்து எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு போச்சு இவர் வந்து நம்ம ஏமாத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் கிடையாதுங்க, நிறைய விஷயத்தில் லட்சக்கணக்கில் வந்து பணம் வந்து இழந்திருக்காங்க. இவர் 14 கோடி இழந்திருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் பேச்சு கேட்டு லட்சக்கணக்கான பணம் வந்து இழந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து சாமியார் கேட்டாங்க சொல்லி நகையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நகையை வச்சா 2 நகை வரும் அப்படின்னு சொல்லி ராத்திரிலாம் வந்து ஆகும். நிறைய வந்து போன மாதம் கூட அப்படி நடந்தது. தெரிஞ்சு ஆட்டோ டிரைவர் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு பணமே கிடைக்கல. பணம் ரெட்டிப்பாகவும் வந்து இருக்கிற பணம் போச்சு. அவர் ஓடிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் பொய்யான ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டு வந்திருக்கான்னு தெரியுது. அதுமாதிரி நகையை வந்து தூக்கிட்டு ஓடிருக்காங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. என்றைக்குமே இந்த மாதிரி சாமியாரை வந்து நம்பாதீங்க. நான் 2 மடங்காக தரேன், பணம் 2 மடங்காக ஆகும், நகை 2 மடங்காக ஆகும், அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சரி பண்ணி தரேன், அப்புறம் வியாபாரம் சரியில்லை அதை சரி பண்ணி தரேன், கல்யாணம் நடக்கும், எதை சொன்னாலும் நம்பாதீங்க. எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் முறையிட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போங்க. அதை விட்டு தேவையில்லாமல் இதுக்கு இப்படி வந்து மூட நம்பிக்கையில் ஊறி போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதனால் இப்போ இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டு அவர் கதறி துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவருடைய 2 பெண் குழந்தை அவர் வந்து எதனால் இப்படி போனார் அப்படின்னா தன்னுடைய 2 பெண் குழந்தைகளோட மேலே வச்சுருந்த பாசம் தான் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொத்தையெல்லாம் போனாலும் பரவாயில்லை, நம்மளுடைய 2 பெண் குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உடம்பு சரியாகணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விற்று வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த சாமியார் வந்து அநியாயத்துக்கு ஏமாத்திட்டா. இப்போ 2 பெண் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கூட வந்து உடனே அப்படியே தான் இருக்குது அப்படி சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. இனிமேல் அது விழிப்புணர்வு இருங்க, பார்த்து இருங்க, யாரையும் நம்பாதீங்க, பணம் நகையை ஏமாந்துடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய போலி சாமியார்கள் நிறைய நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.